இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரம் வசனங்கள் 1-16 முடிய உள்ள வசனத்தில், ஒரு அரசர் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கின்றார். தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக விருந்து ஏற்பாடு செய்கின்றார். அதில் பலர் அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த அழைத்தவர்கள் யாரும் வரவில்லை. அவர்கள் அனைவரும் அதை புறக்கணிக்கின்றார்கள். பல்வேறு காரணங்களின் மூலமாக அவர் தன்னுடைய விருந்திற்கு தெருவோரமாக உள்ள ஏழைகள், அனாதைகள், பிச்சைக்காரர்கள், முடியாதவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அதற்கான உடையும் கொடுத்து அமர வைக்கின்றார்கள். அதிலே சில பேர் அந்த உடை இல்லாமல் வருகின்றார்கள். அவர்களை அவர் புறம்பே தள்ளி கதவை சாத்துகின்றார். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இதே போலதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விண்ணரசு என்னும் திருமண விருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். ஆனால் நம்முடைய உலக காரியங்கள், உலக வாழ்க்கைகள், சிந்தனைகள் அனைத்தும் நம்மை அவருடைய விருந்தில் பங்கு கொள்ள நமக்கு முடியாமல் போகின்றது, தடைக்கற்களாக இருக்கின்றன. ஆனால் பல பேர் அந்த விருந்தில் பங்கு கொள்ள முயற்சி செய்கின்றோம். ஆனால் நம்முடைய பழைய வாழ்வும், மன்னிக்க முடியாத மனமும், நம்முடைய சோதனை, வேதனை அனைத்தும் அந்த விருந்திலே பங்கு கொள்ள முடியாமல் செய்கின்றன. ஆகவே அன்புமிக்க சகோதரமே, சிந்திப்போம். நம்முடைய பழைய வாழ்வையும் உலக வாழ்வையும் கலந்துவிட்டு அன்பு, மன்னிப்பு, சகோதரத்துவம், இரக்கம் போன்றவற்றை நாம் ஆடையாக அணிந்து கொண்டு அவருடைய விண்ணரசில், அவருடைய விருந்தில் பங்கு கொள்வோம். மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடும் இந்த புதிய நாளை தொடங்குவோம். ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.